அத்தியாயம் 18. மிருதன் நடந்து செல்வது போல் அக்கம் பக்கமாக பார்த்து கொண்டே அடுத்த கட்ட நடவடிக்கைகளைப் பற்றி யோசித்தான். மக்கள் தங்கள் வீடுகளுக்குள் இருக்க வேண்டும் என்று காவல்துறை அறிவிப்பு கொடுத்திருந்ததால் தற்போது அவன் மட்டுமே தெருவில் நடந்து சென்றான். இருப்பினும் மக்கள் தன்னை திருடன் என்று நினைத்து பின்னர் போலீசில் புகார் செய்யாமல் இருக்க முடிந்தவரை இயல்பாக நடந்து கொள்ள முயன்றான். இப்போதைக்கு ஒருவரின் திறனை எழுப்புவதைத் தவிர உங்கள் திறனை பெரிதும் மேம்படுத்த உதவும் வளங்கள், திறன் வளர்ப்பு முறை மற்றும் நுட்ப கையேடுகளை பெறுவது மட்டுமே முக்கியம். மேலும் இந்த வகையான விஷயங்கள் மலிவானவை அல்ல. நிச்சயமாக அவரது பெற்றோரிடம் இதுபோன்ற திறன் வளர்ப்பு மற்றும் நுட்ப கையேடுகளில் சில வீட்டில் இருந்தன. ஆனால் அவை அவர்கள் தங்கள் சொந்த திறன்களை வளர்ப்பதற்காக குறிப்பாக வாங்கிய பொருட்கள். அது மிருதனின் திறனுடன் ஒத்துப்போக வேண்டிய அவசியமில்லை. எனவே மிருதனுக்கு வேறு வழியில்லை. தனக்கென ஒரு சாத்தியமான திறன் வளர்ப்பு முறை மற்றும் நுட்ப கையேட்டை பெறுவதற்கு இந்த வகையான ஆபத்தான அணுகுமுறையை நாட வேண்டும். எப்படியிருந்தாலும் இந்த வாய்ப்பை அவன் பெறும் ஒரே வாய்ப்பு இந்த சாகுபடி முறை. நுட்பங்கள் மற்றும் வளங்களில் சிலவற்றை இலவசமாக வழங்கும் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பிறகுதான். அந்த நிறுவனத்திடமிருந்து அந்த வகையான உதவிகளை பெறுவதற்காக மிருதன் பல்கலைக்கழகத்தில் சேரும் வரை காத்திருக்க முடியவில்லை. அவர்கள் நுட்பங்கள் போன்றவற்றை வழங்கினாலும் அது அடிப்படை விஷயங்களாக மட்டுமே இருக்கும், உயர்மட்ட நுட்பங்கள் அல்ல. எனவே நீண்ட காலத்திற்கு பயனுள்ளதாக இல்லாத ஒன்றை எதிர்பார்த்து காத்திருப்பதை விட இந்த குற்றவாளியை அவன் திருடியதை அவனிடமிருந்து திருடுவதுதான் நல்லது. நான் அவனை கொள்ளையடிக்க முடியாவிட்டாலும் அவனை கண்டுபிடிக்கும்போது அவன் இருக்கும் இடத்தைப் பற்றி காவல்துறைக்கு தெரிவிக்க முடியும். அதன் பிறகும் எனக்கு ஒரு அழகான வெகுமதி கிடைக்கும் என்பது உறுதி. ஒரு குடிமகனாக நான் செய்த நல்ல செயல்களுக்கு அவர்கள் ஒரு சிறிய வெகுமதியையாவது தருவார்கள் என்று நான் சந்தேகிக்கிறேன். சந்தேகத்திற்கிடமான தோற்றமுடையவர்களைத் தேடுவதற்காக மிருதன் தொடர்ந்து அக்கம் பக்கமாக பார்த்து சென்றதால் அவனது முகத்திலிருந்த புன்னகையை மறைக்க முடியவில்லை. ஒருபுறம் இது தார்மீக ரீதியாக அருவருப்பானதாக கருதப்படலாம், ஏனெனில் அவனது செயல்கள் திருடனின் செயல்களிலிருந்து அவ்வளவு வித்தியாசமாக இருக்காது. ஆனால் மறுபுறம் அவன் நல்ல மனசாட்சியுடன் ஒரு இழிவான குற்றவாளியை பிடிக்க காவல்துறைக்கு உதவ முடியும். இதை கருத்தில் கொண்டு மிருதன் தனது செயல்களை அருவருப்பானதாக கருதவில்லை. ஏன் இவ்வளவு ஆபத்தான ஒன்றைச் செய்கிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் எந்தவொரு தற்செயல் திட்டமும் இல்லாமல் மிருதன் பொறுப்பற்ற முறையில் குற்றவாளியை பிடிக்க முயற்சிக்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள். முதலாவதாக, முக்கிய செய்திகளின்படி அந்த நபர் தனது முகத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒருவர். மேலும் அவரது தரவரிசை பி ரேங்கிற்கும் ரேங்கிற்கும் இடையில் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுவே கடந்த காலமாக இருந்திருந்தால் மிருதன் முட்டாள்தனமாக பயந்து அத்தகைய நபரை அணுகக்கூட துணியாமல் இருந்திருப்பான். ஆனால் இப்போது நிலைமை வேறுபட்டது. அவன் இறுதியாக தனது திறனை விழித்துக் கொண்டான். அவன் இனி ஒரு அற்பமான ரேங்காக இல்லை. இப்போது திறந்த நிலை திரை மிருதன் தலையில் கூப்பிட்டான். உடனடியாக அவனது பார்வையில் ஒரு ஹாலோகிராபிக் போன்ற ஸ்கிரீன் தோன்றியது. அது அவனது தகவல்களை காட்டியது. பெயர் மிருதன் ஸ்மித். இனம் மனித இனம். பரிணாமம் வகுப்பு இரத்தம். தலைப்பு கள் இதுவுமில்லை. இரத்தக்கோடு இல்லை. உடற்கூறியல் எண்ணற்ற ஆற்றலை விழுங்கும் உடலமைப்பு. உடல் வலிமை 400. உடல் எதிர்ப்பு 400. உடல் சுறுசுறுப்பு 300. உடல் உறுதி 395. ஆன்மா வலிமை 400. மன வலிமை 875. மன எதிர்ப்பு 845. எனது உடல் வலிமை மட்டும் தரவரிசையில் உள்ளது. எனது வேகம் தரவரிசையை நெருங்குகிறது. எனது சகிப்புத்தன்மை 395 உடன் தரவரிசையை நெருங்குகிறது. எனது மற்ற புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடும்போது இது ஒரு பெரிய முன்னேற்றம். இவை அனைத்தும் நான் எனது திறனை விழித்தெழுப்பிய பிறகு ஒரே நாளில் நடந்தது. தனது திறனை எழுப்புவதற்கு முந்தைய புள்ளி விவரங்களையும் தற்போதைய புள்ளி விவரங்களையும் ஒப்பிட்டு பார்த்தபோது மிருதன் ஆச்சரியமான மற்றும் மகிழ்ச்சியான முகபாவனையை காட்டினான். சிறிது நேரம் அவனது முன்னேற்றத்தை கவனித்த பிறகு மிருதன் ஒரு தீவிரமான முகபாவனையை காட்டினான். உடனடியாக தனது தாக்குதல் திட்டத்தைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கினான். சிறிது நேரம் யோசித்த பிறகு தனது ஒருங்கிணைக்கப்பட்ட திறன்களை பயன்படுத்தாவிட்டால் தேடப்படும் குற்றவாளியுடனான சந்திப்பிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்தார். இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையை அவன் நம்பியிருந்தால் அவன் உடனடியாக தனது தற்போதைய சிரேங் உடலமைப்பை தவிர்த்து தனது மனத்தைக் கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல்
ஒரு எஸ்ரெங் உடல் வலிமையை பெற முடியும் என்பதையும் அவன் கவனித்தான். இருப்பினும் உடல் வலிமையை கொண்டிருப்பது எப்போதும் வெற்றியை உறுதி செய்வதில்லை, ஏனெனில் அங்கு பல வகையான வினோதமான திறன்கள் உள்ளன. தனது புதிய வளையலில் உள்ள தகவல் இடைமுகத்தை சரிபார்த்த பிறகு, போலீசார் கொடுத்த விளக்கத்தில்தான் கண்டதை நினைவு கூர்ந்த பிறகு மிருதன் முணுமுணுதான். முகத்தில் தொந்தரவான வடுவுடன் கூடிய ஒரு மெல்லிய மனிதர். முகத்தை மாற்றியமைக்கும் திறன் கொண்டவர். எந்த நேரத்திலும் யாரைப் போலவும் தோற்றமளிக்க முடியும். இருப்பினும் அவருக்கும் போலீசாருக்கும் இடையிலான மோதலில் அவர் தற்போது காயமடைந்துள்ளார். அவருக்கு இடது தோளில் காயம் ஏற்பட்டுள்ளது. வாகனங்களை கடத்துவதில் அவருக்கு சில உயர் தொழில்நுட்பங்களும் உள்ளன. எனவே அனைவரும் தங்கள் கார்களை வெளியே நிறுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தகவலைச் சொல்லி முடித்தவுடன் மிருதன் மீண்டும் முணுமுணுத்தான். மிருதன் அக்கம் பக்கத்தில் இலட்சியமின்றி நடந்து கொண்டிருந்தபோது அவனுக்கு சலிப்பு ஏற்பட்டது. மேலும் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் அமைந்துள்ள ஒரு பொதுவாகன நிறுத்துமிடத்தில் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த தனது தாயின் காரை சரிபார்க்க முடிவு செய்தான். இதன் காரணமாக எந்த பாதுகாப்பு கேமராக்களும் இல்லை. எனவே இந்த இடத்தில் எந்த படிவ ஆய்வும் இல்லை. இதனால் ஒருவரின் கார் திருடப்படுவது எளிதாகிவிடும். ஒருவேளை இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை செயற்கைக்கோள்கள் உணரக்கூடும். ஆனால் அது ஒரு பறவை கண்ணோட்டமாக மட்டுமே இருக்கும். ஒருவர் துல்லியமான மற்றும் மாறுபட்ட கண்ணோட்டத்தை பார்க்க விரும்பினால் அதை இயக்க ஒரு நிபுணர் தேவை. இருப்பினும் இந்த நேரத்தில் இந்த உண்மையை பயன்படுத்திக் கொண்ட ஒரு மனிதன் தனது தாயின் விலையுயர்ந்த காரை ஏதோ ஒரு விசித்திரமான இயந்திரத்துடன் உடைக்க முயன்றான். இந்த சூழ்நிலையில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த மனிதன் போலீஸ் தகவல் இடைமுகத்திலிருந்து பெற்ற தகவல்களால் விவரிக்கப்பட்டபடி சரியாக தெரிந்தான். மெல்லிய உயரமான மிகவும் ஒல்லியான ஒரு மனிதர். பாருங்கள், இடது கையில் காயம். பாருங்கள், ஒரு காரை கடத்த முயற்சிக்கிறேன். பாருங்கள். இந்த உலகில் இது போன்ற தற்செயல்கள் உண்டா? நிச்சயமா இல்லை. அது உண்மையா இருக்க ரொம்ப நல்லா இருக்கும். போலீஸ் விவரித்த அதே நிலைமை அவங்களுக்கு இருந்ததுன்னு மறந்துடு. அவன் என் அம்மாவோட காரை கடத்த முயற்சி பண்றான்னு சொல்றது மட்டும் போதும். அவனை சந்தேகப்படுறதுக்கு ஒரு காரணமும் ஆதாரமும் கூட. இந்த நேரத்தில் மிருதன் அந்த ஒல்லியான மனிதனை கவனித்ததும் அவனும் அவனை கவனித்தான். அவன் திரும்பி பார்த்தான். இருவரும் நீண்ட நேரம் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த உயரமான மனிதர் தனது மற்றொரு கையில் கடத்தல் கருவியுடன் காரின் கைப்பிடியில் கையை அசையாமல் வைத்திருந்தார். திடீரென்று பின்னால் இருந்து தோன்றிய இளைஞனை பார்த்தார். மறுபுறம் மிருதன் அக்கம் பக்கத்தில் சுற்றி நடந்து கொண்டிருந்தபோது ஒரு விசித்திரமான நபர் தனியாக நடந்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த புகாரை கேட்ட போலீசார் தாங்கள் அயராது தேடி வந்த திருடன்தான் என்று தானாகவே கருதினர். சியோன் பெயர் குறிப்பிடப்படாத அறிக்கையால் வழங்கப்பட்ட இடத்தை பயன்படுத்தி அந்த கொள்ளையனின் இருப்பிடத்தை இன்னும் உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையா? தன் கீழ் பணியாளரிடம் கொள்ளையனை பற்றி விசாரித்தபோது பொறுமையிழந்த ஒரு பெண்ணின் குரல் ஒலித்தது. இல்லை, இன்னும் இல்லை. சுற்றுப்புறத்தை நன்றாக பார்க்க நான் செயற்கைக்கோளை தட்ட வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் பார்க்கிறபடி பல தளங்களைக் கொண்ட பல ஆடம்பரமான கட்டிடங்கள் உள்ளன. எனவே இதுவரை எதையும் கண்டுபிடிப்பது கடினம். துணை அதிகாரி சியோ அந்த பெண்ணுக்கு பதிலளித்தார். டேய், திருடப்பட்ட அந்த பொக்கிஷங்களை கண்டுபிடிக்க நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகள் எங்களிடம் கூறுகிறார்கள். 1 மணி நேரத்திற்குள் அவனை பிடிக்கத் தவறினால் அவர்கள் விரைவில் இராணுவத்தை அனுப்புவார்கள் என்று கூட கேள்விப்பட்டேன். அந்த பெண் பற்களை கடித்துக்கொண்டு அதிருப்தியான தொனியில் பேசினால் ஏதோ ஒன்றால் எரிச்சலடைந்தாள் என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த நேரத்தில் அவர்களின் வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருந்த அவரது துணை அதிகாரிகளில் ஒருவர் திடீரென்று பேசினார். சகோதரி நிஷா, ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கீங்க? அரசாங்க கிளை காப்பகத்திலிருந்து பொக்கிஷங்கள் திருடப்பட்டது எங்கள் தவறு என்று அர்த்தமல்ல, இல்லையா? சகோதரி நிஷா என்று குறிப்பிடப்பட்ட அந்த பெண் திடீரென்று சாலையிலிருந்து தலையை திருப்பி பேசுவதற்கு முன்பு தனக்கு கீழ் பணியாளரை பார்த்தாள். உனக்கு புரியல? அந்த கொள்ளையனை பிடிக்கத் தவறினால் நம் நற்பெயர் சாக்கடையில் விழுந்துவிடும். இந்த நடவடிக்கையின் தோல்விக்கு காரணம் நம் திறமையின்மை என்றும் நாம் பதவி இறக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் கூறலாம். காவல்துறையில் நீங்கள் ஏற்கனவே மிக குறைந்த பதவியில் இருப்பதால் பதவி இறக்கம் செய்யப்படுவோம் என்று கவலைப்படத் தேவையில்லை. ஆனால் இந்த நடவடிக்கையின் முன்னணி துப்பறியும் அதிகாரியாக நான் என் பதவியை இழக்க நேரிடும். தற்போதைய நிலைக்கு வர நான் மிகவும் கடினமாக உழைத்தேன். பதவி இறக்கம் செய்யப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதைக் கேட்டதும் அந்த துணை அதிகாரி தனக்குள் நினைத்துக் கொண்டு உடனடியாக வாயை மூடிக்கொண்டார்.
ஆச்சரியப்படுவதற்கில்லை. வழக்கமாக அமைதியாகவும் இருக்கும் சகோதரி நிஷா இந்த அறுவை சிகிச்சையை பற்றி கோபப்பட்டதில் ஆச்சரியமில்லை. அவளுடைய வேலை ஆபத்தில் உள்ளது. அந்த பெண்ணின் பெயர் நிஷா. திறமையான காவல் அதிகாரிகளை பயிற்றுவிப்பதற்கும் வளர்ப்பதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் பட்டம் பெற்ற பிறகு 2 ஆண்டுகள் காவலராக பணியாற்றினார். அவர் பல நரகப் பயிற்சிகளை தாங்கி இறுதியாக ஸ்கை ரைஸ் நகர காவல்துறையில் வேலைக்குச் சேர்ந்தார். 2 ஆண்டுகள் உழைத்த பிறகு இறுதியாக துப்பறியும் பதவிக்கு பதவி உயர்வு பெற்றார். இருப்பினும் அந்த பதவி தற்போது ஒரு மெல்லிய நூலில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. சியோ, இன்னும் நீ அவனைக் கண்டுபிடிக்கவில்லையா? அந்த பெண் திடீரென்று பொறுமையிழந்து கேட்டாள். இன்னும் 2 நிமிஷம் கொடுங்க. நான் அக்கம் பக்கத்துல தேடி பார்த்து முடிச்சிட்டேன். ஆனா அந்த ஆள் இருக்கிற இடத்தை சரியாக கண்டுபிடிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். அவன் அவளுக்கு பதிலளித்தான். ஆனால் கணினி போன்ற சாதனத்தை இயக்கும்போது அவன் கண்களை முன்னால் இருந்த மானிட்டரில் வைத்திருந்தான். இந்த பக்கத்தில் ஒதுக்குப்புறமான வாகன நிறுத்துமிடம். மிருதனையும் அந்த மனிதரும் கண்களை திருப்பாமல் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரம் யாரும் எதுவும் பேசவில்லை. அதை பார்த்ததும் மற்ற தரப்பினர் எதுவும் சொல்லப் போவதில்லை. அதற்கு பதிலாக திகைத்துப் போனார்கள். அந்த மெலிந்த மனிதர் தொண்டையைச் செருமிக்கொண்டு முதலில் பேசினார். சின்ன தம்பி, நீ எதையும் பார்க்காதது மாதிரி பாசாங்கு பண்ணுனா உன்னை போக விடுறேன், இல்லன்னா என்ன சொல்ற? அந்த மெலிந்த ஆள் சொன்னான். உடனே மிருதனை நோக்கி ஒரு கொலை செய்யும் நோக்கத்தை வெளிப்படுத்தி அவனை பயமுறுத்த முயன்றான். நிச்சயமாக அந்த பயங்கரமான ஒளி தன்னை மூழ்கடிப்பதை உணர்ந்தவுடன் மிருதன் நடுங்கினான். அவன் உடனடியாக தனது மயக்கத்திலிருந்து வெளியே வந்தான். ஒரு கணம் கழித்து அவன் தொண்டையைச் செருமிக்கொண்டு அமைதியான தொனியில் பணிவுடன் கேட்டான். இல்லையென்றால் என்ன செய்வ திருட்டு பயலே?